கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக, இரக்கத்துக்காக நான் கர்த்தருக்கு கனத்தை மகிமை செலுத்துகிறேன். அவரோட நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் அருமையான வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசுவார். அந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அழுது கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களோட அழுகையை நகைப்பாக மாற்றுறதுக்கு தேவனோட வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த நாள்லையும் அழகான ஒரு வார்த்தை, சங்கீதம் 84 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 84 6வது சங்கீதம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் வேதத்தில் சொல்லப்படுது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று தான் சொல்லப்படுது. பல உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் கண்ணீரின் பாதையிலே தான் நான் கடந்து போகிறேனே, என்னோட வாழ்க்கையை முடிவே கண்ணீராக தான் இருக்குமா என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவ அன்பானவர்களே, அந்த கலக்கம் தேவையில்லை. இந்த உபத்திரவத்தின் வழியாக, ஏதோ ஒரு பிரச்சனையின் வழியாக, ஏதோ ஒரு பாடுகளின் வழியிலாக, ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தமாக, ஏதோ ஒரு பாதையை கண்ணீரின் பள்ளத்தாக்கை நோக்கி உங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. இந்த பள்ளத்தாக்கிலே என்னோட வாழ்க்கை முடிந்து போகுமோ என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அப்படி உங்களோட எண்ணத்தை கர்த்தர் இந்த நாளில் மாற்றுவாராக. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் யார் யாரெல்லாம் சென்று கொண்டிருக்கிறீங்களோ, பிள்ளைக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களோ, இல்லை உங்களுக்காக, இல்லை உங்களோட பலவீனத்துக்காக, இல்லை எதிர்காலங்களுக்காக, இல்லை கடனுக்காக, இல்லை எதற்காக ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில், இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அழகான வார்த்தை என்னன்னா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. நீங்கள் இந்த அழுகையின் பள்ளத்தாக்க வந்து என்னன்னா, நிறைய பேர் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் போன உடனே என்னென்னா, ஐயோ என் வாழ்க்கையில் இனிமேல் எழும்ப முடியாதோ என்று சொல்லி அநேகரோட வாழ்க்கையில் என்னென்னா, இவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சின்னு சொல்லி உட்கார்ந்துடுறாங்க. அன்பானவர்களே, உட்கார்றதுக்காக அழைக்கப்பட்டவர்கள, எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமை தரித்துக்கோள். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் சரிதான், எவ்வளோ கண்ணீரின் பாதை வந்தாலும் சரிதான், அதில் நீங்கள் உருவ நடக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. உருவ நடந்து அதை என்னன்னா நீரூற்றாய் மாற்றிக்கொண்டார்கள். கிறிஸ்துவ அன்பானவர்களை, பரிசுத்தவான்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட பிரச்சனையை கடந்து அதில் உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொண்டார்கள். அதே போல உங்கள் பிரச்சனைகள் நடுவில் நீங்களும் நடக்க வேண்டும். ஆண்டவர் நடக்கிற கிருபை செய்வார். வேதம் அழகா சொல்கிறது, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட கூட இருப்பை சொன்ன கர்த்தர். தண்ணீர் எவ்வளோ பெரிய தண்ணீர், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பள்ளத்தாக எந்த காரியங்களாக இருக்கலாம், அதை கர்த்தனுக்கு மாற்ற அவர் வல்லமையுள்ளவர் இருக்கார். நீரூற்றாய் மாற்றி கொண்டார்கள். உங்கள் பிரச்சனையை நன்மையாக மாற்ற, நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கலாம் அந்த பிரச்சனையில் நடந்து போங்க, அது நன்மையாக முடியும். எந்த காரியத்தில் என்னோட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ரொம்ப பிரச்சனையோடு போயிட்டு இருக்கிறேன், அந்த பிரச்சனை அழுக அந்த பாதை கடந்து போறீங்களா, நீங்கள் நடந்து நடந்து போயிடலாம் என்றால் அதே பாதையில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதனால நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. யோர்தானில் வந்து நின்றுட்டு அப்படியே கலங்கி நிற்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. யோர்தான் பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படி இதாகி போய் கொண்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நடக்கிறது இந்த இதில் தான் கண்ணீரின் பாதையில் கண்ணீரின் அழுகையின் பள்ளத்தாக்க உருவம் நடந்துங்க. அப்போ நம்மளுக்கு பிரச்சனைகளை பார்த்து நம்ம அப்படியே நின்றுட்டு உட்காந்து கலங்கி நிற்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பிரச்சனைகளை பார்த்து நடந்து போகணும். யோர்தானை கடந்து என்னது, யோர்தானை நடக்கணும். நீங்கள் நடந்தால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா, காலை வச்சா விழுந்துருவனோ, நடந்த என் வாழ்க்கையில் பாதிப்பு வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, இல்லை இதை விட பெருசாக பிரச்சனை இது வந்துருமா, கிடையாதுங்க. எந்த அழுகை இருந்துச்சுன்னா நீங்கள் நடந்தால் அங்கே அற்புதம் செய்வார். செங்கடலுக்கு முன்பாக நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் பரிதவித்து கொண்டிருந்தாங்க. இனிமேல் நம்மளுக்கு இந்த அழுகை பள்ளத்தாக்கு தான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த சமுத்திரத்தில் ஒன்று எகிப்தியர் கையில் மாட்டணும், இல்லை இந்த சமுத்திரத்தில் விழுந்து மடியணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரத்தை நடந்து அவர்கள் பாதையை உருவாக்கினார்கள். அது மாத்திரமில்லை, அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இந்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்கள் நடந்து கடந்து செல்ல தேவன் கிருபை செய்தார். அதே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நீங்க எந்த பிரச்சனை பார்த்து கலங்கி நிற்கிறீங்களோ, உருவ நடந்து தண்ணீர் ஊற்றாக மாற்றிக்கொண்டார்கள். அதே போல் நடங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். காலை வைங்க, அவர் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை என்னை கைவிட மாட்டார். அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் கூட இருக்க எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரிதான், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றி கொண்டார்கள். இன்னைக்கு பிரச்சனைகள் மற்ற அதான் வேதம் சொல்லுகிறது, வீரின் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தை மிதித்து போடுவான், கத்தத்தில் அவன் வாஞ்சிருக்கப்படியால் அவனை விடுவிப்பார். இது நடக்கணுங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நடக்க ஆண்டவர் சொன்னார்னா நடந்துக்கிட்டே இருக்கணும். எதை போனால் போயிட்டே இருக்கணும், கடந்துக்கிட்டு இருக்கணும். உட்கார்ந்துராதீங்க. இன்னைக்கு சொல்லுகிற அழகான சரியான ஒரு வார்த்தை, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொண்டார்கள், நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுது. நீரூற்றாகன்னா என்னன்னா, ஒரு ஆசீர்வாதமான ஊற்றாக உங்களுக்கு மாற்றப்பட போகுது.
ஆண்டவர் சமாதானத்தை ஊற்ற ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அவங்களோட சேனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊற்றையும் தோண்டும் பொழுது எல்லாம் பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. அழுகையின் பள்ளத்தாக்க தானே அவர்கள் கடந்து போனார்கள். ஆனா கர்த்தர் அங்க ஒரு ரகபோத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதேபோல அதுல ஒருவன் நடந்து போவீர்கள் என்றால், உங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நல்ல வாழ்க்கை இருக்கிறது. இந்த அழுகைக்கு பின்னாடி பெரிய நகைப்பு இருக்கிறது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்திருவார். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாள்ல உங்க அழுகைய கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதத்தின் நீரூற்றுக்கு நேராக உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவரா இருக்கார். நடங்கங்க, நடங்க. கிறிஸ்துவுக்கும் அவரை முன்ன விடுங்க. அவருக்கு பின்னாடி நடந்து போங்க. அவர் நானே வழினாரு. அவரோட வழியில் நடங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மாறும், மாறும், மாறும். மாறாதது ஒன்றுமில்ல. மாற்றதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு. அவர் மாற்றப் போகிறார். நம்புறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்துவின் அன்பானவர்கள், இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி உங்க அழுகை என்ன இதா இருக்கோ அதை கடந்து போங்க. பெரிய காரியத்தை செய்வார். காட் பிளஸ் யூ.